வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபர்டைல் விண்டோ, அதாவது எந்த நேரத்தில் இன்டர்கோர்ஸ் இருந்தால் அந்த ஒரு ப்ரெக்னன்சியோட சான்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இருக்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு யூ ஷுட் பி அவேர் ஆஃப் உங்களோட சைக்கிள் லென்த் என்ன இருக்குது, அண்ட் இதே மாதிரி தான் எவ்ரி சைக்கிள் உங்களோட லென்த் இருக்கா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியணும். ஓவலேஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்னா, இப்போ உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னா நம்ம அந்த முதல் நாள் ப்ளீடிங்கை டே 1 அப்படின்னு கணக்காக வச்சுப்போம். அந்த டே 1ல் 14வது நாள் முன்னாடி, அதாவது நம்மளுக்கு என்றைக்குமே ரீட்ரோஸ்பெக்டிவாக திரும்பி பார்க்கும்பொழுது தான் நம்மளுக்கு இன்றைக்கி தான் நம்மளுக்கு ஓவலேஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியுமே தவிர, என்றைக்கு நம்மளுக்கு ஓவலேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது என்றைக்குமே தெரியாது. இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது டாக்டர், எனக்கு இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா, 28 நாள் சைக்கிளாக இருந்ததுன்னா உங்களுக்கு 14வது நாளுங்கிறது உங்களோட ஓவலேஷன் டைமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 28 நாள் இருக்குது சைக்கிள் லென்த் அப்படிங்கும் பொழுது என்னைக்கு உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் அந்த ஒரு ஃபர்டிலிட்டி விண்டோ, ஃபர்டைல் விண்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள்லேருந்து, அதாவது ப்ளீடிங் பார்க்குற நாள் முதல் நாள் அப்படின்னு வச்சோம்னா, டே 1லேருந்து 7வது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஃபர்டிலிட்டி விண்டோங்கிறது ரொம்பவே கம்மிங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருந்தீங்கன்னா ப்ரெக்னன்சி சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ உங்களால் ப்ரெக்னென்ட் ஆகிறது முடியாது. இதே 7 நாள்லேருந்து ஒரு 10-11 நாள் வரைக்கும் லோ விண்டோ பீரியட்னு சொல்லுவோம். அதாவது மேபி சில சமயம் ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கலாம், இல்லாமல் போகிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த மேக்ஸிமம் ஃபர்டைல் விண்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10-11வது நாள்லேருந்து 15-16வது நாள், அதுதான் உங்களுக்கு, அதாவது பீரியட் வந்த நாள் முதல் நாள் அப்படின்னு கணக்கு வச்சோம்னா, டே 11 or day 12 until day 15 to day 16 is your மேக்ஸிமம் ஃபர்டைல் விண்டோ பீரியட். அந்த 16வது நாள்லேருந்து திரும்ப நம்மளுக்கு குறைய ஆரம்பித்து பீரியட் அந்த வரப்போகிற நேரத்தில் திரும்ப ரொம்பவே நம்மளுக்கு அந்த ஒரு ஃபர்டைல் விண்டோங்கிறது கம்மியாயிடும். இது ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இப்போ ஒரு ஸ்பெர்ம் அப்படிங்கிறது உங்கள் பாடி என்டர் ஆனதுக்கு அப்புறமா 2லேருந்து ஈவன் சம்டைம்ஸ் 5 நாள் கூட நம்மளுக்கு அந்த ஸ்பெர்முங்கிறது உயிரோடு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இதுவே அந்த எக்குங்கிறது நம்ம கருமுட்டை வளர்ச்சி ஆகி அந்த கருமுட்டை வளர்ச்சி உடையும் பொழுது 24லேருந்து 36 மணி நேரம் மட்டும்தான் அந்த எக்குங்கிறது நம்மளுக்கு அலைவாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விண்டோவில் நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்பெர்ம் அப்படிங்கிறது மீட் ஆகும் பொழுது தான் அந்த ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது நடந்து நம்மளுக்கு கருங்கிறது உருவாகுது. ஸோ இந்த மாதிரி கணக்கு போடும் பொழுது, ஸோ ஒரு 28 நாள் சைக்கிள் இருக்கிறவங்க 10வது நாள்லேருந்து 18வது நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்கும் பொழுது உங்களோட ப்ரெக்னன்சி சான்ஸ் கண்டிப்பாகவே உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கணக்கெல்லாம் இல்லாமல், டாக்டர் எனக்கு வந்து ஓவிலேஷனுக்கு வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது சைன்ஸ் இருக்கா ஃபார் மீ டு நோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக நம்ம பாடியே வில் ஷோ யூ அ லாட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நம்மளுக்கு எப்போ மேக்ஸிமம் ஓவிலேஷன் நடக்க போகுதுங்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஒரு வெஜைனல் டிஸ்சார்ஜ் அது கொஞ்சம் ஒரு ஸ்லைமியாக நல்ல ஒரு வாட்டரியான ஒரு ஸ்டிக்கி டிஸ்சார்ஜாக அந்த வெஜைனல் டிஸ்சார்ஜுங்கிறது மாறுது. நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு வலி, ஒரு வயத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரைட் சைட்லையோ இல்லை ஒரு லெஃப்ட் சைட்லையோ ஒரு ஒன் சைடடாக ஒரு பெயின் இருக்கிறது ரொம்ப காமனாக பார்ப்போம். அந்த ஒரு செக்ஷுவல் டிசைருங்கிறது நிறைய பேருக்கு அப்போ தான் கூடுதலாகவே இருக்கும். இல்லை அந்த ஒரு டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பேசல் பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓவிலேஷன் நடக்க போகுது, அந்த கருமுட்டை வளர்ச்சியாகி மேக்ஸிமம் ப்ரெக்னன்சியோட சான்ஸான நேரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கும். பட் இருக்கிறதுலேயே முக்கியம் என்னென்னா, இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக ஆப்ஸ் வச்சுக்கிட்டோ இல்லை ஃப்ளோ ரேட்ஸை வச்சுக்கிட்டோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஒரு சென்ஸ் இருக்கணும், நம்மளுக்கு இந்த நேரத்தில் தான் ஓவிலேஷன் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யூ ஷுட் ஹேவ் அன் ஐடியா. யூ ஷுட் நோ யுவர் பாடி இன் த சென்ஸ் வேர் உங்களுக்கு சைக்கிள் லென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் என்றைக்கு நம்மளுக்கு ஓவிலேஷனுங்கிற கணக்கு போட முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்காவது நம்மளுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே பீரியட் வந்தது, நம்மளுக்கு ஒரு 3-4 நாள் ப்ளீடிங் ஆச்சா இல்லை எவ்வளோ நாள் வரைக்கும் ப்ளீடிங் இருந்தது அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு அந்த ஒரு கேலண்டர் லாக் மாதிரி அடுத்த மாதத்தில் என்றைக்கு பீரியட் வந்தது அப்படிங்கிறத ஒரு கரெக்டாக ஒரு 4-5 மாதம் அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஷார்ட்டஸ்ட் சைக்கிள் என்ன, உங்களோட லாங்கஸ்ட் சைக்கிள் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு இந்த ஃபர்டைல் விண்டோ என்றைக்கு உங்களுக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சி ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும். இன் ஜென்ரல் நம்மளுக்கு இந்த ஓவிலேஷன் டயத்தில் அந்த ஒரு ஃபர்டைல் விண்டோ பார்த்து நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்கும்பொழுது உங்கள் ப்ரெக்னன்சி சான்ஸ் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும்.